தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே 40 கிலோ நெல் மூட்டைக்கு ரூபாய் 40 வசூலித்ததாக குற்றம் சாட்டியிருந்தாரு. இந்த குற்றச்சாட்டு தற்போது ஒரு முதிய விவசாயியுடைய வீடியோ மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கா. இது சமூக வலைதளங்கள்ல பரவி பெரும் அதிர்ச்சியையுமே கொடுத்திருக்கு. டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்ல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்றாங்க. ஏற்கனவே காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள ஒரு நெல் கொள்முதல் மையத்துல பதிவான ஒரு வீடியோவில் 70 வயது மதிக்கத்தக்க விவசாயி ஒருவர் கண்ணீர் மல்க பேசியிருந்தாரு. நாங்க ராத்திரி பகலாக உழைச்சு நெல் விளைச்சிருக்கோம், ஆனா ஒவ்வொரு மூட்டைக்குமே 40 ரூபாய் கமிஷன் கொடுக்கணும், இல்லைன்னா எடுப்பதில்லைன்னு சொல்றாங்க. இதனை நாங்களே சொல்லியிருந்தா யாரும் நம்ப மாட்டோம், ஆனா விஜய் சார் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அவர் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனடுத்து கரூர் விவகாரம் சிபிசிஐடியிடம் சென்றதுல இருந்து ஆட்டம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுகவிற்கு எதிராக பல ஆதாரங்களுமே தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்காங்க. ஆகையால தாவேகா தற்போது தலை தூக்கி நின்று இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் பல ஆதாரங்களை தாவேகா கட்சியுமே சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் கரூர் செல்வதற்காக போலீசாரிடம் பலத்த பாதுகாப்புமே கேட்டிருந்தார். அதற்கு இன்னமுமே போலீஸ் தரப்புல இருந்து பதில் வரலையா. அதனாலதான் தற்போது அவர் கரூர் செல்ல தாமதமாக உள்ளதாக செய்திகளுமே வெளியாகி இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை மீண்டுமே கரூர் செல்ல வேண்டாம் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எச்சரித்துள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா மீண்டுமே அங்கு கூட்டம் கூடிவிடும். இதனை வைத்து திமுக தரப்பு இந்த முறை என்ன செய்யலாம் அப்படின்னு காத்திருக்காங்களோ என்னவோ. நீங்கள் மீண்டும் கரூர் செல்ல வேண்டாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே ஆலோசனை வழங்கி உள்ளதாக சொல்லப்படுது. இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.